ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 8 ஒளிந்தாலும் விடமாட்டேன். சினி ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ரகம் இல்லை சார். நான் என்னம்மா விருந்தை வாங்கிட்டு நீ இப்போது திடீர்னு பல்ட்டி அடித்தா எப்படி? நான் எவ்வளவு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன். பார்ட்டிக்கு கூப்பிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார். அட என்ன நீ இப்படி பேசுகிற? பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? உங்களை மரியாதைக்குரிய இடத்தில் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பார்ட்டின்னு சொன்னப்போ நான் விகல்பமாக எதுவும் நினைக்கலை. 6 மணிக்கு மேலே நான் வெளியில் ஆட்களை யாரையுமே சந்திக்கிறதில்லை. நீங்கள் பெரிய மனுஷருங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை சந்திக்க வந்தேன். உன்னை மாதிரி அழகான பெண்ணுக்கு முன்னால் பெரிய மனுஷன் என்ன, சின்ன மனுஷன் என்ன? 6 மணிக்கு மேலே யாரையும் சந்தித்ததா நீ சந்திக்காத நீ நான் கூப்பிட்டதும் ஓடி வந்த அதையே நான் எனக்கு கொடுத்த சிக்னலாக நினச்சிக்கிட்டேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை. திகைத்து போய் அவரை பார்த்தாள். சார், உங்கள் வயசுக்கும் பதவிக்கும் நான் தந்த மரியாதையை நீங்கள் இப்படி தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் அவசரப்பட்டு என்னை தப்பாக நினச்சிட்டீங்க. இனிமேல் அந்த எண்ணத்தோடு என்கிட்ட பேசாதீங்க. நான் வரேன். இறுக்கமான குரலில் அவள் சொல்ல திருச்சிற்றம்பலம் அலட்டி கொள்ளாமல் சொன்னார். இன்னும் உனக்கு என்னவெல்லாமோ செய்யலான்னு இருக்கேன். திடீர்னு நீ இப்படி கற்புக்கரசி மாதிரி பேசுறியம்மா தாமினி. சினி ஃபீல்டில் இருந்தாலும் நான் கற்புக்கரசி தான் சார். எத்தனையோ பேர் எனக்கு எப்படி எல்லாமோ வலை விரிச்சிட்டாங்க. யார்கிட்டையும் நான் சோனம் போனதில்லை. சரி, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நெருங்கியவரின் கன்னத்தில் ரப்பென்று சரப்பென்று அரைந்து தள்ளிவிட்டு தாமினி வேகமாய் அங்கிருந்து வெளியேறினாள். சுல் என்று எரியும் கன்னத்து தசையை பற்றி கொண்டு அவளை வெறித்தார் திருச்சிற்றம்பலம். 2ஆம் நாள் காலை தாமினி ஷூட்டிங்கிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள். வாசலில் நிழலாட திரும்பினான் சத்தியமூர்த்தி தெரிந்தான். வாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணினாங்களாமே? இல்லை மேடம். வேற என்ன? அன்னைக்கு நீங்கள் மந்திரிக்கிட்ட போனப்பவே நான் உங்களை போக வேண்டான்னு எச்சரிக்கை பண்ணினேன். நீங்கள் கேட்கலை. அவருக்குள்ளே இப்படி ஒரு மிருக புத்தி இருக்குன்னு நான் நினைக்கலை. சத்தியமூர்த்தி, இப்போ என்ன ஆச்சு? இங்கே பாருங்க. திரும்பினாள் தாமினி. சத்தியமூர்த்தியின் கையில் ஒரு வார பத்திரிகை இருந்தது. அதில் ஒரு பக்கத்தை புரட்டி அவளிடம் தந்தான். தாமினியின் உதடுகளை மட்டும் பெரிதாக பிரதிசுரித்து அதற்கருகே கட்டம் கட்டி செய்தி வெளியிட்டிருந்தார்கள். திரையுலக கண்ணகியாக தன்னை காட்டிக்கொள்ளும் மினி நடிகைக்கும் அம்பலத்து அமைச்சருக்கும் உறவு துளிர்க்க ஆரம்பித்துள்ளது. மாலை வேளைகளில் யாரையும் சந்திக்க மாட்டேன் என பிடிவாதம் பிடித்து வந்த நடிகை அமைச்சருக்கு மட்டும் பிரத்யேக அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். அமைச்சரின் ஓய்வு மாளிகையில் உறவு நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறது. செய்தியை படிக்க படிக்க உஷ்ணமானால் தாமினி. இது என்ன அநியாயம்? தரமான பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தியா? உடனே இதுக்கு மறுப்பு எழுதி போடுங்க. அப்படி நாம் மறுப்பு எழுத முடியாது மேடம். ஏன்? அவங்க நேரடியாக உங்களை குறிப்பிடலை. நாம் மறுப்பு கொடுத்தோம்னா இன்னும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அதுக்காக இதை இப்படியே விட்டுட முடியுமா? அது மட்டும் இல்லை, இது நிச்சயமாக அமைச்சரோட வேலைதான். நாம் மறுப்பு எழுதினா பத்திரிக்கை அதை பரிசுரம் பண்ணுமாங்கிறது சந்தேகம்தான். வேறு பத்திரிக்கையில் நாம் இதை பற்றி பேட்டி கொடுப்போம். திருச்சிற்றம்பலம் ஒரு கன்னிங் பேர் வழி. நாம் அவருக்கு எதிராக